நீங்க ஒரு பிளாகரா இல்ல கண்டென்ட் கிரியேட்டரா இல்ல ஆன்லைன்ல ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே எப்படி வருமானமா மாத்துறதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க கத்துக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு பொருளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கே உங்களுக்கு காசு கிடைச்சா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்க பேஷனே பணமா மாத்துறதுக்கு இது ஒரு செம்ம வழி இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரல் மாதிரி தாங்க. நீங்க ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்றீங்க, யாராவது உங்க லிங்க் மூலியமா அதை வாங்குறாங்க, உடனே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். பெஸ்ட் பார்ட் என்னன்னா இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். ஓகே, நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பயணத்தோட முதல் ஸ்டெப் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. சரியான நிச்சை தேர்ந்தெடுக்கிறது. நிச்சுனா ஒன்றும் இல்லை, நீங்க எந்த டாபிக்ல இல்லைன்னா எந்த துறையில கவனம் செலுத்த போறீங்கிறது தான். இதுதான் உங்க வெற்றிக்கான அடித்தளமே. ஏன் ஒரு நிச்சு முக்கியம்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு குறிப்பிட்ட டாபிக்ல மட்டும் பேசும்போது எல்லாத்தையும் பத்தி பேசுறவங்களை விட நீங்க தனியா தெரிவிங்க, ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி. இன்னும் சொல்ல போனா கூகுள் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஸ்பெஷலைஸ் பண்ற வெப்சைட்டுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இதனால என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த விளம்பரமும் இல்லாமலேயே ஆர்கானிக்கா நிறைய பேர் உங்க சைட்டுக்கு வருவாங்க. நிச்சில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஃபிட்னஸ், ஃபினான்ஸ் மாதிரி எவர்கிரீன் நிச். இதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் மாதிரி ட்ரெண்டிங் நிச். இது சட்டுன்னு பாப்புலர் ஆகி வேகமாக பணம் சம்பாதிக்க உதவும். ஆனால் அந்த ட்ரெண்டு கொஞ்ச நாளில் போயிடலாம். ஸோ உங்கள் கோல் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்தியாவில் எது டாப் நீஷன் பார்க்கலாமா? இந்த சார்ட்டை பாருங்க. எல்லாத்தையும் விட ஃபேஷன் தான் டாப்ல இருக்கு, கிட்டத்தட்ட கால்வாசி, அதாவது 25%. ஆன்லைன் ஷாப்பிங், இன்ஸ்டாகிராம்னு எல்லாம் வந்தப்புறம் ஃபேஷன் ஒரு பெரிய மார்க்கெட்டாகவே மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த இடத்துல டெக்னாலஜி, அப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இருக்கு. நீங்க ஒரு பிகினரா இருந்தா இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்றது நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். சரி, உதாரணத்துக்கு ஃபேஷன் நிச்சையே கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இது ஒரு எவர்கிரீன் நிச்சு, அதனால டிமாண்ட் எப்பவும் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சில சமயம் கமிஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எந்த நிச் எடுத்தாலும் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்க உங்க நிச்சை செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன? ஒரு நல்ல அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டால் வேற எதுவும் இல்லை, நம்ம அமேசான் அசோசியேட்ஸ் ப்ரோக்ராம் தான். வாங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50%, அடேங்கப்பா, முழு அஃபிலியேட் மார்க்கெட்லேயே பாதி அமேசான் கிட்ட தான் இருக்கு. இது ஏன் பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம்னா, அமேசான் ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட். கோடிக்கணக்கில் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மக்கள் ஏற்கனவே அமேசானை நம்புறாங்க. அதனால நம்ம லிங்க் வழியா ஒரு பொருளை வாங்க யோசிக்க மாட்டாங்க. அமேசான் அசோசியேட்ஸில் ஜாயின் பண்ணுறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. உங்களுக்கு ஒரு வெப்சைட் இல்லைனா ஒரு இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜில் ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முதல் 150 நாளில் குறைஞ்சது 3 சேல்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சைன் அப் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல அமேசான் அசோசியேட்ஸ் வெப்சைட்க்கு போங்க. சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க. அடுத்து உங்கள் வெப்சைட் இல்லைனா சோஷியல் மீடியா பேஜ் லிங்கை கொடுங்க. உங்கள் ப்ரொஃபைலை செட்டப் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் டேக்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், முடிஞ்சது. நீங்கள் உங்கள் அஃபிலியேட் லிங்கை உருவாக்க ரெடி. ஓகே, இப்போ நாம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அக்கௌண்ட் ரெடி. ஆனால் எப்படி நம்ம லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறது? எப்படி அந்த கிளிக்குகளை சேல்ஸாக மாற்றுறது? சும்மா லிங்கை ஷேர் பண்ண மட்டும் பத்தாது, அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இங்கே அருண் கிரேவால் சொல்றது ஒரு சூப்பரான பாயிண்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வெறும் லிங்கை ஷேர் பண்ணுறது இல்லை, நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு உண்மையான வேல்யூ கொடுக்கணும். ஒரு ப்ராடக்டை பற்றி உங்கள் சொந்த அனுபவத்தை, உங்கள் ஒப்பீனியனை நேர்மையாக சொன்னீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க, உங்கள் லிங்க் மூலமா வாங்குவாங்க. அப்படியானா என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்? முதல்ல நேர்மையான ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஓப்பனாக சொல்லுங்க. அதுதான் ட்ரஸ்ட்டை உருவாக்கும். அப்புறம் ஹவு டு கைடுகள், ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க சொல்லி கொடுத்தா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்புறம் 2-3 ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு சொல்றது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் சேல்ஸை கொண்டு வரும். இந்த ஸ்லைடை பாருங்களேன், ரொம்ப கிளியரா புரியும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வீக் ப்ரமோஷன், சும்மா ஒரு படம், பேரு, பை நவ் பட்டன், அவ்வளோதான். ஆனால் ரைட் சைடில் பாருங்க, அதுதான் ஸ்ட்ராங் ப்ரமோஷன். நீங்களா கொடுத்த ரேட்டிங், பெஸ்ட் வேல்யூன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணும்போது தான் பார்க்குறவங்களுக்கு வாங்கணும்னு தோணும். சரி, அடுத்து எஸ்இஓ. இதை மட்டும் மறந்துடாதீங்க. கூகுள்லேருந்து ஃப்ரீயாக டிராஃபிக் வரணும்னா எஸ்இஓ ரொம்ப முக்கியம்.
மக்கள் என்ன தேடுறாங்கன்னு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. அவங்க தேடுற விஷயத்துக்கு டீட்டெயிலாக பதில் சொல்ற மாதிரி ஆர்டிக்கல் எழுதுங்க. முடிஞ்சா 800 வார்த்தைகளுக்கு மேலே எழுதுங்க. முக்கியமா இப்ப எல்லாரும் மொபைல்ல தான் இருக்காங்க. ஸோ உங்க வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு கண்டிப்பா பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம்லாம் பேசிட்டோம். இப்போ எல்லாரும் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்விக்கு வருவோம். இதுல உண்மையிலே எவ்வளோதான் சம்பாதிக்க முடியும்? வாங்க ரியாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஆம்பிஷன் பாக்ஸ் டேட்டா படி இந்தியாவில் ஒரு பிகினர் மாசத்துக்கு ஆவரேஜா 8,333 ரூபாயிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இது பார்க்க ரொம்ப கம்மியா தெரியலாம், ஆனா இது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். போக போக உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி இந்த நம்பர் பல மடங்கு உயரும். ஸோ இதை பார்த்து பயந்துராதீங்க. ஆனா உலக அளவுல பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரொம்ப பெருசு. இந்த சார்ட்ல இருக்கிறதெல்லாம் வருஷ சம்பாளம், அதுவும் அமெரிக்க டாலர்ல. ஜிப் ரெக்ரூட்டர் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆவரேஜ் அமேசான் அஃபிலியேட் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $77,000 சம்பாதிக்கிறாங்க. அதுவே டாப் லெவல்ல இருக்கிறவங்க $1,26,000 மேல சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இதுல சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ரூஃப். சரி, நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதாங்க. முதல்ல உங்களுக்கு உண்மையாவே பிடிச்ச ஒரு நிச்சு செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வெறும் விக்கிறதுக்காக இல்லாம உண்மையா மக்களுக்கு உதவுற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்க ரெக்கமெண்டேஷன்ல நேர்மையா இருங்க, அதுதான் ட்ரஸ்ட்டை உருவாக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம், இது ஓவர் நைட்ல நடக்காது. கடைசியா உங்க ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே இருங்க. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வெற்றி பெறதுக்கான ஒரு முழு ரோட் மேப் உங்ககிட்ட இருக்கு. இந்த அறிவை வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க, உங்க பயணத்தை எப்போ ஆரம்பிக்க போறீங்க யோசிங்க. முடிவு உங்க கையில தான்.